வெல்கம் பேக் பிசினஸ். ரீசெண்ட் டைம்ஸில் எப்போல்லாம் ஏஐ டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாமே இந்த கொஸ்டின் நம்ம கான்வர்சேஷனில் வராமல் இருந்ததே இல்லை. வில் ஏஐ ரிப்ளேஸ் டிசைனர்ஸ்? இந்த கொஸ்டின் ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஜென்ரல் ஃபியர் ஆஃப் ஏஐ வி ஆல் ஹேவ். ஆனால் இந்த ரியாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு எவல்யூஷனில் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் 2 விஷயம் கான்ஸ்டன்ட். அதில் ஒன்று த எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ், ரெண்டாவது பீப்புள்ஸ் ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அண்ட் அடாப்டிங் டு நியூ டெக்னாலஜிஸ். இந்த ஃபியர் இருக்குல்ல, இந்த ஃபியர் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் அன் எவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்களேன். போஸ்ட் கார்ட்ஸ் வந்தது, அப்புறம் டெலகிராம் வந்தது, நெக்ஸ்ட் டெலஃபோன் வந்தது, அண்ட் இப்போது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு டிரான்சிஷன்லையுமே நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. டெக்னாலஜி ஒருத்தரோட வாழ்வாதாரத்தை அழிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இது ஏன்னு அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீடியா செல்ஸ் நியூஸ், அண்ட் இந்த நியூஸ் அவங்க நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபியர். அந்த ஃபியரை வச்சு தான் அவங்களோட ரேட்டிங்ஸ், வியூவர்ஷிப்ஸ் அண்ட் டிஆர்பிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபியர் தான் பீப்புள் மத்தியில் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸை உருவாக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஏஐயோட மிஸ்கன்செப்ஷன்ஸ். அல்டிமேட்லி யூ ஹவ் பீன் manipulated to believe that technological growth is to be feared and it will destroy your livelihood. Let's come to the reality of the situation. AI டிசைனர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா? இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம டிசைனர்ஸோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஆக்டிவிட்டீஸில் ஏஐயால் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். அப்போ மிச்சம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ஷியலாக ரீப்ளேஸ் பண்ணணும். பார்ஷியலானா ஒரு டாஸ்கோட ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் வெர்ஷனை ஜென்ரேட் பண்ணுறது, ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்ஸ், ப்ராசஸிங்ஸ், அப்புறம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்ஷியலாக தான் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டீஸில் ஏஐயில் டோட்டலாக எதையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐயில் ஏன் டோட்டலாக ஒரு விஷயத்தை டேக் ஓவர் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ லேக்ஸ் creativity and innovation, human intuition and empathy, contextual understanding, subjective judgments, complex collaboration, adaptability and flexibility, ethical and cultural sensitivity, personal engagement and motivation, strategic thinking, learning and growth. இதெல்லாம் தான் human qualities and capabilities that AI cannot replicate. இந்த ஸ்கில்ஸ்லாம் boils down to emotional intelligence. ஏஐக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இது ஏன்னா ஏஐ சிஸ்டம்ஸ் ஆர் ப்ரைமர்லி பேஸ்ட் அப்பான் அல்காரிதம்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். அண்ட் இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸில் வச்சு தான் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவோம், பேட்டர்ன்ஸ் அண்ட் ரூல்ஸை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்காரிதம் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கு எம்பத்தி, எமோஷன் அண்ட் ஹியூமன்ஸை புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கான எந்த கேப்பபிலிட்டிஸும் கிடையாது. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஏஐ கேனாட் ரீப்ளேஸ் எனி ஜாப் தட் இன்வால்வ்ஸ் ஹியூமன் குவாலிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை நீங்கள் என்ஹான்ஸ்டாக பண்ணிக்கலாமே தவிர டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி, அப்போ ஏஐயால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்க முடியுமானா ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். அட் த சேம் டைம் சேலஞ்சஸும் இருக்குது. ப்ராபபிலிட்டிஸ் என்னென்னா, அட்வான்ஸ் நியூரோ சயின்ஸ், காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங், அதுக்குமா ஏஐ எத்திக்ஸ்லாம் டெவலப் ஆகும்போது இப்போ இருக்கிறத விட ஏஐயில் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஹியூமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்டும் பண்ண முடியும். ஆனால் இருக்கிற சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ், சப்ஜெக்டிவ் அண்ட் டீப்லி ரூட்டட் இன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கல்ச்சர். அண்ட் இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபவுண்டேஷன் என்னென்னா கான்ஷியஸ்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். இந்த ரெண்டுமே ஏஐட்ட கிடையாது. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஏஐ கற்றுக்கிட்டாலும் ஹியூமன் குவாலிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஹையாக இருக்கிற எந்த ஜாபுமே ஏஐ டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணாது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குமே, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், இன்னும் உங்கள் ஜாப் சேஃபாக இல்லை. ஒரு 1 or 2 years பிஃபோர் மேசிவ் லேஆஃப்ஸ்லாம் நடந்ததில்ல. கம்பெனிஸ் லைக் கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமேசான், எஸ்பெஷலி யூடியூப் மியூசிக்லாம். இந்த லேஆஃப்ஸில் கம்பெனிஸ் அமாங் அதர் டெசிக்னேஷன்ஸ் 80% ஆஃப் த டிசைன் டீம்ஸை லே ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 20% ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெடிட், கியூரா, அதுக்கப்புறமா லிங்க்டின்ல இருக்கிற யூஎக்ஸ் கம்யூனிட்டிஸ்லாம் போய் பாருங்களேன். Designers have raved about their insane layoffs of design teams. See, கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். லைக் அப்போ இருந்த எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பெனிஸ் வந்து ஃபண்டிங் ஸ்டாப் ஆகிருக்கலாம், இல்லைனா கம்பெனிஸ் லாஸ் ரன் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி plethora ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. பட் ஆஸ் டிசைனர்ஸ் நம்மளோட பொசிஷன் அந்த கம்பெனிஸில் ஒரு ப்ராடக்ட்டை ரிசர்ச்லாம் பண்ணி எங்கேஜிங் ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணி கம்பெனிஸ் கொடுக்குறது. இதெல்லாம் புரிஞ்சதால தானே கம்பெனிஸ் டிசைனர்ஸ் ஹையர் பண்ணாங்க. பட் கம்பெனிஸ்க்கு லாஸ் தான் காரணமே வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸில் கம்பெனிஸ் வந்து நம்ம ஒர்க்கில் தானே ரிலை பண்ணியிருக்கணும். ஏன்னா டிசைனர்ஸ் எல்லாம் ஒரு எங்கேஜிங் ப்ராடக்ட் டிசைன் பண்ண முடியும். அண்ட் இந்த எங்கேஜிங் ப்ராடக்ட்ஸ்க்கு யூசரோட எங்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன் டர்ன் கம்பெனிஸ்க்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அப்போ ஏன் 80% டிசைனர்ஸை லே ஆஃப் பண்ணாங்க? இது ஏன்னா நம்மளோட ஒய் இங்கே தப்பாக இருக்குது கைஸ். நம்ம யூசர்ஸ்னே சொல்லிட்டு நிறைய டிசைனர்ஸ் டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். நான் நியூஸ் சேர்த்து தான் சொல்கிறேன். யூசர்ஸ்க்கு இது தேவையா, யூசர்ஸ்க்கு இந்த ஃபீச்சர் பிடிக்குமா, இந்த ஃபீச்சர் இருந்தால் நல்லா இருக்குமா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றதே பார்த்தோமே தவிர
அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸையோ இந்த கம்பெனியும் நம்ம பார்க்க தவறிட்டோம். ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச மோஸ்ட் ஆஃப் த சொல்யூஷன்ஸை வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட், டெவலப்பர்ஸ், இதுமா ப்ராடக்ட் மேனேஜர்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அல்டிமேட்லி கம்பெனிஸ் ஏன் லே ஆஃப் பண்ணாங்கன்னா கம்பெனிஸ் டிசைன் டீம் மேலே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ROI இல்லை, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதால் தான் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ சீக்கிரமாக டிசைனர்ஸோட தேவை கம்பெனிஸ்க்கு கம்மியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கம்பெனிஸ் வந்து டிசைன் டீம்ஸை டவுன் சைஸ் பண்ண தயங்கவே மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்னதான் லாங் டேர்ம் சொல்யூஷன் பார்த்தோம்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு பொசிஷன் இருக்குல்ல கம்பெனிஸில், அந்த பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது நான் சொல்ல கைஸ், Airbnb, மெட்டா அண்ட் யாகுல ஒர்க் பண்ண கரண்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் கோச் அண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிற ஜூட் ஆண்டன் சொல்கிறாரு. இவர் ஏன் இந்த கன்க்ளூஷன் வந்தார்னா, UX ரிசர்ச் வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்ரோ ரிசர்ச், செகண்ட் ஒன் மிடில் ரேஞ்ச் ரிசர்ச், தேர்ட் ஒன் மைக்ரோ ரிசர்ச். மேக்ரோ ரிசர்ச்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸாக யூஸ் பண்ணி பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம், அப்புறம் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டி எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலான்றதை ரிசர்ச் பண்ணுறது தான் மேக்ரோ ரிசர்ச். மிடில் ரேஞ்ச் ரிசர்ச்னா யூஸரோட நீட்ஸ், ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் பிஹேவியர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராடக்ட் டிசைன் பண்ண பெஸ்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணுறது. மைக்ரோ ரிசர்ச்னா ஒரு ப்ராடக்டோட யூசர் இன்ட்ராக்ஷன்ஸை மைக்ரோ லெவலில் ரிசர்ச் பண்ணுவாங்க. லைக் ஐ ட்ராக்கிங், நம்பர் ஆஃப் டேப்ஸ் டு கம்ப்ளீட் அ டாஸ்க் அண்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி யூஸரோட இன்ட்ராக்ஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க இந்த ரிசர்ச்சில். அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் நிறைய மிடில் ரேஞ்ச் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால என்னதான் ஒரு பெஸ்ட் ரிசர்ச்சே பண்ணாலும் கூட ஸ்பெசிஃபிக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லுவீங்க. அப்புறம் இந்த ரிசர்ச்சில் நிறைய பிஸ்னஸ் வேல்யூஸை தர முடியல. ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட்டே இதை ஃபோக்கஸே பண்ணல. மோர் ஓவர் யூசர் ஒரு டெரிபிள் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க அன்லெஸ் அண்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல் அண்ட் எங்கேஜிங் ஃபார் தம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், இதுக்குமா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸே AB டெஸ்டிங்லாம் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ரிசர்ச்சில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாரு. அண்ட் மிடில் ரேஞ்ச் ரிசர்ச்சுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணால் மட்டும் போதும், அதுதான் அவர் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு கிரேட் மைக்ரோ ரிசர்ச்சே மிடில் ரேஞ்ச் கொடுக்குற எல்லா இன்சைட்ஸுமே கொடுத்துருன்னு சொல்கிறார் அவர். அவர் சொல்கிற இந்த சொல்யூஷன் ஏன் கரெக்ட் அண்ட் எப்படி இந்த சொல்யூஷன் UX டிசைனர்ஸ்க்கு ஹை டிமாண்ட் கிரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் வரத்துக்கு அதை கிரியேட் பண்ண நிறைய பேர் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் டிசைனர்ஸ், மார்க்கெட்டர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், மேனேஜர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் தேவை. இத்தனை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் ஹையர் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் இருந்தால் தானே அந்த கம்பெனிஸில் ஹையர் பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுல எத்தனை பேரோட லைவ்லிஹுட் இதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். ஸோ ஆஸ் டிசைனர்ஸ் நம்ம பிஸ்னஸோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், நான் வந்து யூசர்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் யூ. பட் யூசர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது மட்டும்தான் யூசர் சென்டர்னஸா? இந்த யூசர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கறதும் தானே யூசர் சென்டர்னஸ். இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா அமாங் மெனி அதர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர் தான். ஸோ ஃபினான்ஷியல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். டிசைனர்ஸ் மணின்ற ஒரு விஷயத்தை ஈவலாக பார்க்காம இது ஒரு டூலாக பார்த்து போத் பார்ட்டிஸ்க்கு, அதாவது பிஸ்னஸ் ரன் ஆகிற காரணமாக இருக்கிற எல்லாருக்கும், அப்புறம் இந்த ப்ராடக்ட் சர்வ் பண்ணுற யூசர்ஸ்க்கும் வின்-வின் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நடக்கணும்னா UX டிசைனர்ஸ் போர்ட் மீட்டிங்ஸில் அவங்களுக்கு ஒரு சீட் கிரியேட் பண்ணிக்கணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்றதை நான் ரியல் லைஃப் நடந்த இன்சிடென்ட்ஸ் நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓலா ஊபர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் அவங்க மார்க்கெட்டில் அவங்க பேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மார்க்கெட்டை பிடிச்ச பிறகு இப்போ அன்ரீசனபிளாக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம டிசைனர்ஸ் போர்ட் மீட்டிங்ஸ் இருந்தோம்னா அந்த ப்ராடக்ட்ஸோட ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கோல்ஸும் நம்ம செட் பண்ணியிருப்போம், ப்ளஸ் யூசரோட வெல்ஃபேருக்கான கோல்ஸும் நம்ம செட் பண்ணியிருப்போம். யூசர் சென்டர்னஸ்னா அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதுல மட்டும் நம்ம வேலை நின்றாது, யூசரோட வெல்ஃபேரை டேக் ஆன் பண்ணிக்கிறது தான். ஐ பிலீவ் திஸ் இஸ் வாட் ட்ரூ யூசர் சென்டர்னஸ் இஸ். இதுதான் ஜூட் ஆண்டன் பிஸ்னஸ் ட்ரிவன் யூசர் சென்டர்னஸ்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரதுக்கான மொதல் ரீசனே அந்த பிஸ்னஸ் தான். ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் த யூசர் இட் சர்வ்ஸ் இஸ் ஆல்சோ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்டிமேட்லி எந்த டிசைனர் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ரிசர்ச்சில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும். இந்த மேசிவ் லே ஆஃப்ஸும் இந்த ஏஐயும் வந்ததால தான் நம்ம ஜாப்ஸ் எப்படி நம்ம இன்னும் செக்யூர் பண்ணிக்க முடியுன்றதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது கைஸ். அண்ட் இந்த சொல்யூஷன் எவ்வளோ வேலிட்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அதுக்கமாக ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வச்சுக்கலாம். வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அண்ட் இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டடாக நிறைய கற்றுக்கிட்டு உங்கள் டிசைன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வீக்லி ஒரு வீடியோ போடுவேன் அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ ஸ்டே ஹெட் இன் டிசைன் கரியர். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.